மாலை வணக்கங்கள். தம்பி ரத்னா ரொம்ப அருமையா பேசுறாரு. தம்பி மாலை ஆச்சுன்னு ஞாபகப்படுத்தப்படாது தம்பி. மதியமே வச்சுக்கிறீங்க. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காதுன்னு அதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. இந்த இளைஞர்களின் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நிச்சயமா போராட்டம் தாங்க. அந்த காலத்துல வந்து அவங்களோட குல தொழிலை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. போட்டி, பொறாமை, பஞ்சம், வறுமை, பட்டினி எதுவுமே கிடையாது. ஆனா இன்று எதுவும் இல்லாத தொழிலே கிடையாது. எல்லா தொழிலையும் போட்டி, பொறாமை எல்லாமே வந்தாச்சு. அதாவது நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்க. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவின் ஆன்மீக அருமை பெருமைகளை உலகிற்கு எடுத்துரைக்க வந்தார் ஆதிசங்கர பெருமான். ஐயா கூட அதை பத்தி ஆரம்பத்தில் சொன்னார். அவர் காணாத போராட்டங்களா? இளமை வயதுல ஒரு 22, 23 வயது இருக்கும்போது அவருடைய தாயார் இறந்து விட்டார். அப்பொழுது அவரை பிடிக்காத எவ்வளவோ பேர் இருந்தாங்க. அவர் தாயாரின் உடலை தகனம் செய்வதற்கு ஒரு விறகு குச்சி கூட கொடுக்க மாட்டேன் என்றார்கள். அதுக்கு என்ன செய்தார் தெரியுமா? வெறும் வாழை மட்டைகளை அடுக்கி அதன் மேல் தன் தாயாரை படுக்க வைத்தார். அப்போது ஒரு வயது 22 மட்டுமே. நன்றாக கேளுங்கள். படுக்க வைத்து இறைவனை வேண்டினார். இறைவா, நான் உண்மையிலேயே உன்னுடைய பக்தனாக இருப்பேனாயின் நீ அவ்வாறு கருதுவாயானால் என் தாயின் உடல் தகனம் அடையட்டும் என்று வாழை மட்டையை பற்ற வைத்தார். குபு என்று பற்றி கொண்டு எரிந்தது. ஏங்க, எங்கேயாவது வாழை மட்டை எரிவாங்க? நேற்று கூட விசாரிச்சிருந்தார், நீ வாழை மட்டை வேஸ்ட் அப்படின்னு சொன்னார். ஆனா அன்னைக்கு அந்த வாழை மட்டை பற்றி கொண்டு இருந்தது. அது மட்டும் இல்லை, அதாவது 32 வயதிலேயே 32 வயது இளைஞரான ஒருத்தர் வந்து கிறிஸ்துவ மதத்தை உலகெங்கும் பரப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பயங்கரமாக போராடினார். சிலுவையில் அறைந்த போதும், சாட்டையால் அடித்த போதும், இறைவா இவர்களின் பாவங்களை மன்னித்தவர்களை காத்தருள்வாயாக என்று வேண்டிக் கொண்டார். அன்று அந்த இயேசுபிரான் இளைஞர் இல்லையா? அது பரவாயில்லைங்க. அதாவது இந்தியாவில் இளைஞர்களின் வாழ்க்கை போராட்டங்களே என்பதை எடுத்துரைப்பதற்காக ஒரு இளைஞர் வந்தார். அவர் வந்து ஆன்மாவா ஒரு பொருள்ல நின்று கொண்டிருக்கிறார், நான் பேசுவதை கேட்டுக்கொண்டும் இருக்கிறார் என்று ஆணைத்தனமாக நம்புகிறேன். அந்த இளைஞர் வந்து மேற்கு வங்கத்துல ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிட்டு இருக்காரு. அப்பொழுது அவருக்கு ஒரு மிக பயங்கரமான சம்பவம் தெரிகிறது. இவர் மாம் வாஸ் அசாசினேட்டட் என்பதுதான் அந்த செய்தி. அன்று அக்டோபர் 31, 1984ஆம் ஆண்டு அந்த செய்தியை கொண்டு வந்தவர் மதிப்பிற்குரிய திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள். அவர் கூறுகிறார், உங்கள் தாயார் கொல்லப்பட்டார் என்று. அதை கேட்டு மிகவும் வருந்தி சுக்குநூறாக உடைந்த போதிலும் நம்பிக்கையை கைவிடாமல் வெறும் 40 நாட்களில் பிரதமராகி ஆட்சி அமைத்து காண்பித்தார் அந்த இளைஞர். அப்போது அவர் வயது 38. அவர் பெயர் ராஜீவ் காந்தி. அந்த இளைஞர் போராட்டமா? எவ்வளவோ போராட்டங்கள். காலிஸ்தான் பிரச்சனை, பாகிஸ்தான் பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை. இல்ல, ராஜீவ் காந்திக்கு எவ்வளவு பெரிய போராட்டம்னு ஸ்ரீபெரும்புதூர்ல தான் தெரிஞ்சுது. அதாவது அந்த இளைஞர் பதவியேற்க போகும்போது அவருடைய மனைவி கூறுகிறார் அவர்களை பார்த்து, ராஜீவ், இந்த பதவி நமக்கு வேண்டாம். உங்கள் தாயாருக்கு ஏற்பட்ட அதே நிலைமை உங்களுக்கும் ஏற்பட்டால் நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிறார். அதுக்கு ஒரு கூறிய பதில் என்ன தெரியுமா? நேஷன் கால்ஸ், என் தேசம் என்னை அழைக்கிறது, என் கடமை என்னை அழைக்கிறது என்றார். அவர் கூறிய சொற்களை கேட்டு இந்தியாவை ஸ்தம்பித்தது. அது ஒரு டெக்னாலஜி தெரியுமா? 3 காந்தி. ஒரு காந்திக்கு துப்பாக்கி தோட்டா, அடுத்த காந்திக்கு இயந்திர துப்பாக்கி, அடுத்த காந்திக்கு மனித வெடிகுண்டு. இந்தியா டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சா? முதல் காந்தி மகாத்மா காந்தி, 2வது காந்தி இந்திரா காந்தி, 3வது காந்தி ராஜீவ் காந்தி. ஓகே ஆக்கிடுறேங்க. நான் பேசுறேன். அதாவது அடுத்து வாழ்க்கையில போராட்டம் இருக்குல்ல, தேசத்துல புத்தோண்டு ஆயிருமான்னு இன வேறுபாடு, இன வெறி, அதை ஒழித்து கட்டி தீர வேண்டும் என்று கங்கணம் கொண்டு அலைந்தார் ஒரு இளைஞர், மாவீரர் மார்ட்டின் லூதர் கிங். அவருக்கான போராட்டங்களா? இறுதியில் அவர் கிடைத்த பரிசு என்ன? துப்பாக்கி குண்டு. இது மட்டுமா? உலக அரசியல் வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு சம்பவம். ஒரு கருப்பின தலைவர், ஒரு கருப்பினத்தை சார்ந்த இளைஞர், அமெரிக்காவின் அதிபரான திரு அப்ரஹாம் லிங்கன். அவர் வந்து அப்போ வந்து அமெரிக்காவில் ஒரு மிக கொடுமையான சூழ்நிலை இருந்தது. என்னதுன்னா, எந்த உணவு விடுதிக்கு போனாலும் ஒரு வெள்ளையன் பயன்படுத்தி கையெலம்பி வாயெலம்பி எச்சு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை தான் இன்னொரு குழாய் மூலமாக சேகரித்து அதைத்தான் கருப்பினத்தை சார்ந்தவர்கள் குடிப்பதற்கு, குளிப்பதற்கு, சமைப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அது. அதை கண்டு கொதித்தெழுந்தவர் தான் அப்ரஹாம் லிங்கன். அதன் பிறகு தேர்தலில் நின்று அதிபரான பிறகும் பதவியேற்க செல்கிறார். அப்போது திமிர் பிடித்த பாராளுமன்ற வெள்ளைக்கார செனட் கூறுகிறார், மிஸ்டர் பிரசிடென்ட், வராரு
இவருடைய தந்தையார் செய்து கொண்ட செருப்பினைத்தான் அணிந்து கொண்டிருக்கிறேன். இவர் தந்தை வெறும் செருப்பு தைத்த மிகப்பெரிய ஏளனமாக அவரை கேவலப்படுத்துகிறார். அதை கேட்டு கொஞ்சம் கூட வந்தாமல் அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா? மிக்க மகிழ்ச்சி நண்பரே, இப்பொழுது உங்கள் செருப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை என்னிடம் கொடுங்கள், நான் சரி செய்து கொடுக்கிறேன். அதுதான் என் தந்தைக்கும் எனக்கும் பெருமை. சின்ன வயசுலேயே தந்தையை இழந்து, நாட்டை இழந்து, தலைநகரத்தை இழந்து, தன்மானத்தையும் இழந்தும் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் அதற்கும் மேல் அனைத்துக்கும் காரணமாகிய வாதாபியை சேர்ந்த கொடூர எண்ணப்படுத்த இரண்டாம் புலிகேசியை பழிவாங்கி வாதாபி நகரத்தை தீக்கிரையாக்கி தமிழர் பெருமையை உலகிற்கும் நிலைநாட்டின ஒரு இளைஞர். அப்போது அவர் வயது வெறும் 26. அவர் பேர் நரசிம்ம பல்லவர் என்ற மாமல்ல சக்கரவர்த்தி. அந்த இளைஞர் இல்லையா? இப்போ இருக்க நிலைமை சொல்லுவாங்க. ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏறத்தாழ ஒரு இளைஞர் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் குரல் கொடுக்க ஆரம்பித்தார். இன்று வரை அவர் குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். வயது முதிர்ந்தாலும் ஒரு இளைஞரை போலவே. பராசக்தி, மனோகரா, மர்மயோகி, ரோமாபுரி பாண்டியன் போன்ற பல புரட்சி கதைகளையும் கவிதைகளையும் எழுதியுள்ளார். அவர் பெயர் டாக்டர் கலைஞர். கல்லைத்தான், மண்ணைத்தான், காட்சித்தான், குடிக்கத்தான், கற்பித்தானா என்பது புரட்சி வசனத்தை எழுதினார் கலைஞர். அன்று அவருக்கு வயது வெறும் 27. அந்த வசனத்தை பேசி நடித்து நடிகர் திலகம் என்ற விருதையும் வாங்கி செவாலிய பட்டத்தையும் பெற்றார் ஒரு இளைஞர். அன்று அவருக்கு வயது 24. இதெல்லாம் இளைஞர்கள் செய்த போராட்டம் இல்லையா? இப்போ வருவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி மெட்ராஸ்ல வெல்லிங்டன் தேட்டர் இருந்தது. அந்த தேட்டர் வாசல்ல ஒருத்தர் எல்லாத்தையுமே எழுந்தார். அவருக்குன்னு பேர் எதுவும் கிடையாது, பணத்தை இழந்தார், படுத்துக்கிட்டு இருந்தார். எல்லாமே இழந்தாலும் நம்பிக்கை மட்டும் அவர் இழந்தார். இன்னைக்காவது நடிகனாகி காட்டிலே ஒரே தீர்மானத்தை கொண்டு அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதற்கும் மேல் தன்னிடம் இருந்த கொஞ்ச காசுகளை வைத்துக்கொண்டு நடிப்பு கல்லூரியில் சேர்ந்து டிப்ளமா இன் ஃபிலிம் டெக்னாலஜி என்ற பட்டத்தையும் பெற்று டைரக்டர் கே பாலகிருஷ்ணரால் அறிமுகப்படுத்தப்பட்டு 40 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவின் முடிசூடா மன்னனாக இருந்து கொண்டிருக்கிறாரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த வகையில் இல்லையா போராட்டம். இன்னைக்கு நம்ம நிம்மதி பெருமை சுட்டு இருக்கோமே, அது எவ்வளவு பேர் போராடி இருக்காங்க, எவ்வளவு இளைஞர்கள் உயிர் விட்டுருக்காங்க. பகத்சிங், சுக்தேவ், வாஞ்சிநாதன் இவர்களெல்லாம் இளைஞர்களா? அவர்கள் செய்யாத போராட்டங்கள். அதாவது இன்னைக்கு எம்ஆர்எஃப் என்பது மிகப்பெரிய நிறுவனம் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். ஆனால் அந்த எம்ஆர்எஃப் நிறுவனத்தின் அதிபர் ஒரு காலத்தில் திருவள்ளூர் ரப்பர் குடோனை விற்றுக் கொண்டிருந்தார் என்பது எவ்வளவு பேருக்கு தெரியும்? அவர் காணாத போராட்டங்களா? அவர் காணாத துன்பங்களா? அவருக்கு இல்லாத வறுமையா? சரிங்க. அதாவது ரிலையன்ஸ் அம்பானி நம்ம வேலை பேசிட்டு இருக்கோம். ஆனால் அந்த அம்பானி ஒரு காலத்தில் அடுத்த வேலை உணவு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் தெரியுமா? அவர் எவ்வளவு போராடிப்பார் வாழ்க்கையில. சரிங்க. நம்ம எல்லாருக்குமே மிக பிரபலமான ஒரு பற்றி பேசுவாங்க. அதாவது சின்ன வயதிலேயே தந்தையை இழந்து வறுமையில் வாடி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் படிப்பதற்கு கூட காசு இல்லாமல் போனாலும் இசையின் மேலுள்ள ஆர்வம் சிறிதும் குறையாமல் இருந்த ஒரே காரணத்தினால்தான் ஒரு தமிழக இளைஞனால் 2 ஆஸ்கர் விருதுகளை ஒரே நேரம் கட்டி செல்ல முடிந்தது. அங்கு எல்லையில் இளைஞர்கள், வெற்றியை சேர்ந்த இளைஞர்கள் போராடி கொண்டிருப்பதால் தான் இன்று நாம் அமைதியாக நிம்மதியாக பெருமை சுட்டுக் கொண்டிருக்கிறோம். நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கிடந்தவர்கள் நாட்டை கெட்டவுடன் தானும் கேட்டார். இதாப்பா சிச்சுவேஷன் தான். நல்லா சொல்லுங்க. பகலும் கல்லாய் கிடந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அரசிக் கொண்டார். இளைஞர் பாடினார். அவர் பேர்